السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد الله العليم نصلي ونسلم على رسول أما بعد. الحمد لله அல்லாஹ்வினால பெரும் கிருபை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் அருளால் புனிதமிகு ரமலான் மஜ்லிஸிலே இஜ்திமாவிலே அமர வைத்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் வருகின்ற ரமலானை இந்த ரமலான் இஜ்திமாவிலே அடைந்து அல்லாஹ்வை அடைக்கும் நசீபுல் ரஹ்மான் அடைந்து புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்ற தொடரில் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், சிறிய அடையாளங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். நம்மளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த சிறிய அடையாளங்கள் அது என்னென்ன இருக்குது, என்ன நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பார்த்தோம். அதுக்கு அடுத்த நம்ம இதுக்குள்ள அதாவது அடுத்த டாபிக் என்ன சொல்லலாம்னு சொன்னால், நம்ம பெரிய அடையாளங்கள், அதாவது அது இது வந்துருச்சுன்னு சொன்னா கியாமத் அடையாளங்களுக்கு இதை தாண்டிய ஒரு நேரங்கள் கிடையாது. அதாவது இப்போ நம்ம நிறைய சிறிய அடையாளங்களை பார்த்தோம்ல, அதாவது நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதெல்லாம் நடந்தாலுமே கூட இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா இது கன்ஃபார்ம் சிறிய கொஞ்ச நாட்கள் என்ன ஆயிருன்னு சொன்னா உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அடையாளங்கள் தான் பார்க்க போறோம். அதனுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா தஜ்ஜால். தஜ்ஜால்னா யாரு, அவன் எப்படி அவனுடைய சிஃபத் இருக்கும், அதை தாண்டி அவனுடைய வருகை எப்படி இருக்கும், அவன் எந்த இடத்துல இருந்து வருவான், இப்ப அவன் எந்த இடத்துல இருக்கிறான், அஸ்பாபுல் ஹுரூஜ் அவனுடைய அவன் எந்த காரணத்தால வெளியாகுமா, அவன் இப்ப அவனுடைய செயல் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில சப்டாபிக் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மன் தஜ்ஜால். அதாவது தஜ்ஜால்னா ஃபர்ஸ்ட் யாரு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தஜ்ஜால்னா ஒத்த கண்ண ஒரு கண்ணு உள்ளவன் ஹைட்டா இருப்பான், பணம் மரத்தை விட ஹைட்டா, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது தஜ்ஜால்னா யாரு அப்படிங்கிற பாக்குறப்போ ஒவ்வொரு ரஜுலும் மின் பனி ஆதம ஜலல்லாஹு, அதாவது அவன் யாருன்னு சொன்னா இப்னு ஆதமுடைய பையன்தான். அவன் வேற ஜின்ஸ்ல கிடையாது. எதுல இருந்து பாக்குறான்னு சொன்னா அவன் இப்னு ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான் அல்ல அப்படி ஒரு படைப்பா அல்ல படைச்சு வச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு என்ன மாத்தி வச்சாஹு தஆலா லஹு குதாரத்தன் லைஸத்து லிகைரி மினல் பஷர். அல்லாஹ் அவனுக்கு என்ன பண்ணான்னு சொன்னா குதிரத்துகள் சில ஆற்றல்களை கொடுத்திருந்தான். எப்படி கொடுத்திருந்தான்னு சொன்னா மனிதரை தாண்டி அப்பால் பட்ட ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அவனுக்கு. அதுலதான் வேறுபாடே தெரிஞ்சு. ஆனா அவன் எந்த ஜின்ஸை சார்ந்தவன் தான், மனுஷனா அல்லது மிருகமா அல்லது ஜின்னா பாக்குறப்ப அவன் எதை சார்ந்ததுதான், அவன் மனித வர்க்கத்தை ஆதம் அலி இஸ்லாமுடைய மகனை அந்த இப்னு ஆதமுடைய அந்த ஜின்ஸை சார்ந்தவன் தான் யாருன்னா தஜ்ஜாலு. மக்கனல்லாஹு மின்ஹா இஹ்திபாரன் வ இம்திஹானன் லில் ஈமானின் நாஸ். இதுக்கு அல்லாஹ் அவனுடைய அந்த ஆற்றல் அவ்வளவு கொடுக்கணும் அவனுக்கு அல்லாஹ் எல்லாம் ஏன் படைக்கணும்னு சொன்னா இமாம்கள் எழுதுறாங்க. எதுக்குன்னு சொன்னா இஹ்திபாரன் வ இம்திஹானன் லில் ஈமானின் நாஸ், மக்களுடைய ஈமானை சோதிப்பதற்காகவும் அவங்களுடைய ஈமானை சின்ன பரீட்சை எக்ஸாம் வைக்குவதற்காக என்ன பண்ணான்னு சொன்னா அந்த தஜ்ஜாலை படைச்சு அவனுக்கு இவ்வளவு ஆற்றல்கள் அல்ல என்ன பண்ணான்னு சொன்னா கொடுத்தான்னு சொல்லி இமாம்கள் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இத்திபாஇ மின் ضلاله ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பயந்தாங்க. தஜ்ஜாலோட விஷயத்துல தனிப்பட்ட சொல்லணும்னா பயந்தாங்க. என்னுடைய உம்மத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் அவன் செய்வான். என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த ரப்புங்குவான், நான் நிறைய விஷயங்களை செஞ்சு காப்பான், நிறைய அதாவது நம்ம ரப்பு தான் செய்ய முடியும் சில விஷயம் சொல்றோம் தெரியுமா, உயிர்ப்புக்கிற விஷயம், மரணிக்கிற இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் செஞ்சு காட்டுவான். இது அல்லாஹ் கொடுத்த குதிரத்து தான். ஆனா இதுல இருந்து ரசூல்லா பயந்தாங்க. முக்கியமா ரசூல்லா பயந்த விஷயங்கள் இது ஒரு விஷயம் எழுதுறாங்க. ரசூல்லா தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்ல இருந்து உம்மத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்ல ரசூல்லா பயந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா நம்ம எதுக்கு இந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தை அறியணும், அதாவது எதுக்கு நம்ம அறியணும்னு சொன்னா அதை எழுதுறாங்கன்னா தஜ்ஜாலுடைய விஷயத்தை அறியாம இருக்கிறது தான் அவங்களுக்கு வழிகேடும். தஜ்ஜாலோட விஷயத்த அறியாம இருக்கிறது அதுதான் அவனுக்கு என்னன்னு சொன்னா பெரிய ஆபத்து. தஜ்ஜால் எப்படி வருவான், எங்க வருவான், நம்ம தஜ்ஜால் வராம இருக்க நம்ம என்னமெல்லாம் செய்யணும், வந்தா என்னமெல்லாம் செய்யணுங்கிறத அது தெரிஞ்சுக்கிறத என்னன்னு சொன்னா ஹைருன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா இமாம் எழுதுறாங்க. அதை தாண்டி தஜ்ஜால் அஅலமுல் ஃபித்னா, அவன் மகத்துவமா ஃபித்னா செய்வான். அதாவது அவனுடைய ஃபித்னாக்கள் ரொம்ப டாப்பா இருக்கும். இப்புள்ள ஃபித்னாக்களே கிடையாது. அவன் பண்ற ஃபித்னாக்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அத சொல்லக்கூடிய இமாம்களே சொல்றாங்க,
இதை ஒழுங்கா படிக்கலாம், படிக்கிறவன் என்ன ஆயிடுவான்னு சொன்னா குஃபர்ல போயிடுவான்னு சொல்லி எழுதுறாங்க. அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா அவனுடைய ஃபித்னாக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி அவனுடைய வருகை சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் என்ன இருக்குன்னு பார்த்தா அதையும் சொல்றாங்க. குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட தஜ்ஜால்ங்கிற வார்த்தை வரல. குர்ஆன்ல ஒரு இடங்கள்ல கூட தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், தஜ்ஜால் என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் இந்த மாதிரி குழப்பங்கள் செய்வான்னு சொல்லி தஜ்ஜால் வரல. ஆனா குர்ஆன்ல மற்ற இடங்கள் என்ன வருதுன்னு சொன்னா தஜ்ஜால் திக்ருல்லாஹி தஆலா குர்ஆன் அல்லாஹ் இக்தரப ஸாஅத்து வ ஷக்கல் கமருங்க. அல்லாஹ் கியாமத்தின் அடையாளங்கள் என்னன்னு சொன்னா நிலவை பிளக்கிறதுன்னு சொல்றான். கியாமத்தின் அடையாளங்கள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஷக்கல் கமர் என்ன ஆகும், கமரை வந்து பிளக்கப்படும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இதையெல்லாம் சொன்ன ரப்பு அடுத்த இன்னொரு ஆயத்துக்கள்ல சொல்றான் ஹத்தா இதா ஃபுத்தியத்துல் யஅஜூஜ வ மஅஜூஜ்னு சொல்றான். அல்லாஹ் யஅஜூஜ் மஅஜூஜ பத்தி பேசுறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமோட வருகை பத்தி பேசுறான். அப்படியெல்லாம் பேச ரப்ப என்ன பண்ணலன்னு சொன்னா எதை பத்தி பேசல, தஜ்ஜாலோட வருகை, தஜ்ஜாலுங்கிற வார்த்தை என்ன பண்ணலன்னு சொன்னா ஒரு இடங்கள்ல கூட வரல. ஆனா எப்படி நம்ம இதை விளங்குறோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஃபகால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாஸு இதா ஹரஜ லம் யன்ஃபஉ நஃப்ஸு ஈமான். அதாவது இந்த மூணு விஷயங்கள் வெளியாகிற வரைக்கும் என்ன ஆகாது, இந்த மூணு விஷயங்கள் வெளிவராத வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னா கியாமத் அடையாளம் கியாமத் வராது. என்னன்னு சொன்னா ஒண்ணு ஹுரூஜு தஜ்ஜால், என்னது தஜ்ஜாலுடைய வருகை, ஹுரூஜுல் யஅஜூஜ் வ மஅஜூஜ். மூணாவது என்னது துலுஇ ஷம்ஸி லில் மக்ரிப், அதாவது என்னது மக்ரிப்ல வந்து என்ன ஆகும்னு சொன்னா சூரியனுடைய உதயமாகும். இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து தாண்டி வந்து குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்கான் தெரியுமா. அது வந்து ரசூலுல்லாஹ் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்து தஜ்ஜாலை கொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். நாளைக்கு பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.